முதலாளி, நீங்க சொன்ன மாதிரியே செல்வத்தை ரொம்ப தயார் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் அவன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டான் பாத்தீங்களா? கார்ல காத்தா பறக்கிறான், போட்டோவிலேயே போட்டை எப்படி ஓட்டுறான் பாத்தீங்களா? துப்பாக்கி எடுத்தான்னா குறி தவறாம டும் டும்னே சொல்றான். முதலாளி நல்லா இருக்கியா? இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தூள். நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உங்ககிட்ட புதுசா ஒரு பொறுப்பை ஒப்படைக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம மகாபலிபுரம் கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு நேரா கடலுக்குள்ள 2 கிலோமீட்டர் போ. நம்ம சிலோன் சாந்தகுமாரோட போட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூட்கேஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து. நீங்க அந்த பக்கம் ரோட் பண்ணுங்க. Happy New Year! Hello. Have a nice time. Thank you. எங்க இந்த நேரத்துல? என் வேலைக்கு நேரமாவது காலமாவது அது இருக்கட்டும். உன் அண்ணி தனியா இருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு போற வழியை பாரு. இன்னும் கொஞ்ச நேரம். நல்ல அண்ணன். எக்ஸ்கியூஸ் மீ.
Thank you very much for the dance. I'm Selvam. I'm Anand Babu. I'm a dance master. Have a nice party. Yeah. Happy New Year. Same to you. அப்புறம் பார்க்கலாம். Bye. பாப்பா செல்வம், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பாக்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸ்யா. செல்வம் எழுதி கொண்டது நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் என்னப்பா செல்வம், நேத்து உங்க அம்மாவுக்கு டிராப்ட் அனுப்புனிய, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமூல உன்னை டச் பண்ணுவிய, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினான்னு வாங்குவேன். ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி 3 இருக்கு. என்கிட்ட அந்த 3 இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? என்னத்தை எழுதி செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ். செல்வம், ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் ஃபாஸ்டா போயேன். இது கார் இல்ல, ஆட்டோ. ஓட்டி படி, சீக்கிரமா போப்பா. ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப். செல்வம், செல்வம் ப்ளீஸ் நில்லுங்களே. என்னம்மா நிறுத்தாமையா போறாரு? என்ன தெரியல? ஓ, தெரியுது. ஆனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர். நியூ இயர் அன்னைக்கு நிறுத்து, நிறுத்து, நிறுத்துப்பா. இந்தப்பா, பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு. ஓ, அதுவா? அது வந்து சார், இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? ஏன் உங்ககிட்டயே நியாயம் கேக்குறேன் சார். நாங்க 2 பேரும் முன்னப்பட்டினங்கிற கிராமத்தை சேர்ந்த காதலர்கள். முறைக்காதீங்க. அங்க நாங்க 2 பேரும் அன்பா, அழகா, இன்டிமேட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசுறேன்ல. இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். ஏன் சார், கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதல இப்படி மறப்பாங்க சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இன்னும் இருக்கு. இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார். கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு இவ போய் சொல்றா. பார் செல்வம், பொண்ணு ஆணை விரும்பினாலும் சரி, ஆணு பொண்ணு விரும்பினாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு காதலிச்சுதான். கொஞ்ச நாளைக்கா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. அதானே பார்த்தேன். நல்லா சொல்லுங்க. இப்படித்தான் அடிக்கடி அடிக்க வருவாரு. பாரு செல்வம், இது நடு ரோட், அதுவும் மெட்ராஸ். பேசிக்கிட்டே இருந்தோம், கூட்டம் தான் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பளம் நமக்கு தேவையில்லை. நீ போமா. பாபு இவ சொல்றது நாடுல ஏறு. பாபு நீ உட்காருமா. உட்கார. செல்வம் பேசாம இரு. சீக்கிரம் உட்காருமா. ஏதன்ற செல்வம் உட்காரம்மா.
ஐயோ உட்காருங்க உள்ள. பாப்பா 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 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு எனக்கு. யோ போயா, கொஞ்சம் பொறுப்பா. சீக்கிரம் ஏறு செல்வம். நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களேன். சிரிச்சு முகத்தோட கிளம்பு. கையை விட்டாத அவன் கையை இறக்கி விட்டான் நடுல. பாத்து செல்வம். பாய். செல்வம், நான் உங்க ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஊர்ல நீங்க என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக எங்க அப்பா உங்களை ஆளை வச்சு அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.